Taste the Daily. பார்போற்றும் பாரத தேசத்தில் பறந்து விருந்து கிடைக்கும் எம்மொழி செம்மொழி தாய் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் நாயகர் முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர், ஆனாலும் என்னால் முதல்வர் அதிமுகவுக்கு. அவரை இந்த நேரத்திலே எங்களுக்கு சந்திப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய மாவட்ட அமைச்சர்களுக்கு பேரவையின் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நல்ல நிகழ்வுகளே குறிப்பிட்ட ஒரு 3 திட்டங்களை மட்டுமே ஐயா அவர்களை கவனத்தில் கொண்டு வர வேண்டும். முதலாவதாக பேருந்து நிலையம். 51 பஞ்சாயத்துகள், 45 வார்டுகள் இருக்கக்கூடிய கடலூரில் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி மற்றும் வடலூர் பழைய பேருந்து நிலையத்தையே மிக பிரம்மாண்டமாக கட்டி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமை இங்கேயும் வர வேண்டும். இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை பெரிதுபடுத்துவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அதோடு பெரியார் பேருந்து நிலையம் அருகிலே அரசு பணிமனையும் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டாலே பேருந்து நிலையம் மிக சரியாக மிக பெரிய அளவிலே பயன்படுத்தப்படும். அனைத்து வியாபார நிறுவனங்களும், பள்ளிக்கூடம், தொழிற்சாலைகள், ஹாஸ்பிட்டல்கள் போன்று அதிகம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பேருந்து நிலையம் அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும். 10 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஏதாவது காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ராத்திரியில் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய ஆட்சியிலே மாற வேண்டும். நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் எடப்பாடியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நாங்கள் எங்கள் இடர்களை பாடி உங்களை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக இதற்கு ஒரு சுடர்வான பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படை எந்த வசதியுமே கிடையாது. இங்கே இப்போ ஆளுகின்ற அரசும் சரி, ஆளுகின்ற மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் இருந்தும் குப்பை தரம் பிரிக்க முடியாத ஒரு இடம் தேர்வு செய்யப்படவில்லை இதுவரை. இந்த மாநகராட்சியிலே குப்பை தரம் பெறக்கூடிய இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு ஆட்சியிலும் தேர்தலுக்கு முன்பாக கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாங்களும் எங்களை கருத்துக்களை வைக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை கேட்டு மிக சிறப்பான ஆட்சி கொடுத்து கொண்டிருந்தீர்கள், கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு வேண்டுகோள், ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் வியாபாரிகள் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எப்பொழுதும் இதுபோன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நன்றிக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.